ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற நான் துவா செஞ்சுக்கிறேன். த்ரூ அவுட் த மந்த் ஃபாஸ்டிங் இருந்து நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணி இந்த ஒரு நாள் வரும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த நாளை நம்ம தொழுகையோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைமாக என் பொண்ணு என் கூட சேர்ந்து தொழுதுருக்காங்க. ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி. தொழுது முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கூடையும் ரம்ஜான் விஷஸ் ஷேர் பண்ணிப்போம். என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஹஸ்பண்டும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. வந்ததும் அவங்களுக்கும் விஷ் பண்ணிவிட்டு ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் அதுக்கப்புறம் ஃபேஸில் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. எங்கள் ஸ்பெஷல் டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்வீட்க்கு ரிச்சாக நிறைய நட்ஸ் போட்டு செய்கிற ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ஷேர் குருமா தான் செஞ்சுருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு லன்ச் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். சிக்கன் 65க்கு நான் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். பிரியாணி அண்ட் ஷீர் குருமா மாமியாரோட ரெசிபி. அதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். மட்டனும் க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் மட்டும் எனக்கு சூப்பர் பவர் வந்த மாதிரி இருக்கும். மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு ஹோல் டே நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். மட்டன் பிரியாணி தான் நம்ம அன்னைக்கு செஞ்சுருந்தோம். இந்த மட்டன் பாருங்கள், ரொம்ப ஜூஸியான ஃப்ளஷ்ஷு. பிரியாணியில் சாப்பிடும்போதும் அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. பிரியாணிக்கு மட்டன் எப்படி வாங்கணும், எப்படி போட்டால் ஃப்ளஷ்ஷு சக்கையாக இல்லாமல் ஜூஸியாக இருக்கும், இந்த டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த நாளில் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கால் பண்ணி விஷ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நமக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக எம்டி ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டேஸ் வரும்போது தான் நமக்கே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அன்னைக்கு நம்ம புது ட்ரெஸ் போடுறது, எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த ஃபீல் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல. அதனால தான் அந்த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக போகுது போல். என்னோடய பாப்பாவுக்கு 4 இயர்ஸ் ஆக போகுது. அவளுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த ரம்ஜான் தான் அவள் செலிப்ரேட் பண்ணுறா. எங்களை விட அவள் தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. வீட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி கிட் இருக்கும்போது ஃபெஸ்டிவல் இன்னும் ஸ்பெஷலாக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு அம்மாவாக என் பொண்ணோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது, அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தந்து அவளை ஃபஸ்ட் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் சைட் பை சைட் சிக்கன் 65யும் நான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக வந்திருந்தது. இதோட எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, த வெயிட் இஸ் ஓவர், சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் மனு, இன்றைக்கான ரம்ஜான் ஸ்பெஷல். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரம்ஜானை நல்லபடியாக நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம். எல்லா ரெசிபீஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.